தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 85:8. அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவுகளும் குழப்பங்களும், இப்படி சமாதானமே இல்லாமல் உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சமாதானம் பணத்தினாலேயோ வேறு எதினாலேயோ கிடைப்பது கிடையாது. அது கர்த்தரிடத்தில் மட்டுமே உள்ளது. அவர் நினைத்தால்தான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் என்றும் சமாதானம் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். இந்த 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அப்படி என்றால் நாம் அவருடைய ஜனமாக அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக வாழும் பொழுதுதான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானம் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஜனமாக அவர் விரும்புகின்ற பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு இந்த பாவமான உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் அவருக்கு ஏற்றபடி வாழ்வோம், என்றும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் மட்டுமே சமாதானம் உண்டு என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நீர் அளிக்கின்ற சமாதானத்தை பெறுவதற்கு நாங்கள் என்றும் ஆயத்தமாய் இருக்கின்றோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பலன் தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.